ஹாய் விவர்ஸ் 7 டே சீரீஸில் இன்றைக்கி நம்ம லாஸ்ட் டே பார்க்க போகிறது என்னென்னா ராகி பூரி தாங்க. ராகி பூரி நைட் டின்னர் கூட சாப்பிட்லாம். 7 o'clockனா ஓகே. வாங்க ராகி பூரி எப்படின்னு பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ராகி மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு 1 கப், 2 ஈக்குவலாக எடுத்துக்கிட்டால் போதும். கொஞ்சம் உப்பு, எண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க சாஃப்டாக. ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருங்க மூடி போட்டு. மேலாப்பில் எண்ணெய் தடவி வச்சுருங்க. மாவு கொஞ்சம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து மெதுவாக சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி தேய்ச்சிக்கலாம். தேய்க்கிறப்போ ரொம்ப சாஃப்டாக வரும். நீங்கள் மெதுவாக தேய்ங்க. கோதுமை பூரி மாதிரி வேகமாக தேய்ச்சிடாதீங்க, அப்புறம் பிஞ்சிரும். ஹை ஃப்ளேமில் நல்லா வச்சு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு பூரி போடுறப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சிடுங்க. நல்லா சூப்பராக வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு, புஷ்ஷுன்னு உப்பி வருது. ராகி பூரிக்கு வந்து கொண்டக்கடலை குருமா சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து தக்காளி சட்னியோடு வச்சு முடிச்சாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, டட்டா.